கீழே பாட்டம் வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேட்டி சரியாக இருந்தாலும் சரி, ரேஷன் சரியாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, லைனிங் உள்ள லைனிங் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடையில் வந்து லைனிங் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தானே நம்ம வாங்குவோம். அதை வந்து இப்படி வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோம். ஓகேவா? 1 2 3 4. ஓகே. அதை வந்து எனக்கு வீடியோ வந்து சரியாக எடுக்கிறதுக்கு வரல. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்து கொஞ்சமாக விட்டு காட்டுறேன். 4ஆக மடித்து போட்டது வந்து அகலம் நீடி வாக்கில் இருக்கணும். ஓகேவா? இப்போது இடுப்பு வந்து அவங்களுக்கு வந்து 42 இன்ச்சு வச்சேன்னா 11 இன்ச்சு வருது. இப்போ 10.5 இன்ச்சு வருது. சாரி, 10.5 இன்ச்சு வந்துச்சுன்னா இப்போ வந்து நான் வந்து இடுப்பு வந்து 8ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கள்ளி பேட்டர்ன் மாதிரி தான் வந்து நான் உள்ளே வந்து லைனிங் கொடுக்க போகிறேன். அது 8ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 5.25 இன்ச்சு வருது. அந்த 5.25 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு போயிடும். பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கு போயிடும். அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே நான் ஒரு 6 இன்ச்சாகவே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 6 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா லென்த்து வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதையும் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து இவங்களுக்கு வந்து சும்மா மேலே ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் 54 இன்ச்சு இருக்குது. அதில் 15 இன்ச்சை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். 15 இன்ச்சை மைனஸ் பண்ணோம்னா வரும். அந்த 39 இன்ச்சு தான் வந்து கீழே பாட்டம் வந்து உயரம். ஓகேவா? அது இந்த 39 இன்ச்சை வந்து நம்ம மெயின் பார்ட்டில் தான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ லைனிங் பீஸ் வந்து நமக்கு வந்து 2 இன்ச்சு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ வந்து 37 இன்ச்சு மார்க் பண்ணணும். மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு. அப்போது 38.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, 38.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அது கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி இன்ச்சில் ஒரு மார்க்கு. அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நம்ம வந்து இந்த பக்கம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 6 இன்ச்சை வந்து அப்படியே ஆப்போசிட்டில், இந்த ஆப்போசிட்டில் அப்படியே கீழே போய் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் 6 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி கிராஸாக ஒரு கோடு போடணும். ஸ்கேலை வச்சு போடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சு இந்த கிராஸ் வந்து இதோட இந்த மார்க்கோட கனெக்ட் ஆகும். நம்ம உள்பாவடமெல்லாம் கட்டியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த உள்பாவோட கட்டிங் தான் வந்து உள்ளே வந்து நம்ம லைனிங்காக கொடுக்க போகிறோம். ஓகேவா?
இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த கிராஸாக வர்ற கோட்டில் அப்படியே பார்த்து இதை வெட்டணும். இந்த மாதிரியும் லைனிங் உள்ளே கொடுக்கறது கட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். இல்லை வந்து அம்பர்லா சர்க்கிள் அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். மெத்தேடு வந்து நிறைய இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃப்ளார் வந்து நிறையா கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஃபோல்டு, நம்ம அதையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் 1.5 இன்ச்சு வச்சுருந்தீங்க, அதுவும் இதிலே அடங்கிடும். அதனால் பிரச்சனை இல்லை, நமக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சைடில் எக்ஸ்ட்ரா துணி வந்துச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது இடுப்பை வந்து சுற்றி அடிக்க போகும்போது கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உள்ளே வந்து சுருக்கம் கொடுத்து தைச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து மெயின் பார்ட்டில் வந்து கட் பண்ணலாம். இது ஒரு சேலையில் தான் தைக்க போகிறோம். அதனால் வந்து அந்த சேலை வந்து பாடி பார்ட்டும் கைக்கும் கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து நம்ம பாட்டமுக்கு கட் பண்ணிக்கலாம். சரியா? இதே மாதிரி தான் இதையும் வந்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிடுவோம். ஃபோல்டு சைடாக இருக்கணும், ஓப்பன் சைடாக தான் இருக்கணும். மாற்றி வந்து கட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நேராக பாக்ஸ் மாதிரியே அந்த தைச்சிட்டு நம்ம மிச்ச துணியை கட் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து இப்படி போட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து இந்த பக்கமாக மடித்து போட்டு கட் பண்ணுங்கள்.
வந்து கரெக்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு. நான் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருவேன். ஆனால் நான் அப்படியே கட் பண்ணுறேன். இப்படி மடித்து போட்டுக்கோங்க. போட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னிங் துணியை விட மெயின் துணி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் துணி விட்டு தான் கட் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுவும் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணலாம்னு நினச்சேன். இப்படியே கட் பண்ணிட்டேன். கை வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதை அப்படியே 4ஆக மடித்து அம்பர்லா சர்க்கிள் தான் போட போகிறேன். நான் 4ஆக மடித்து போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ 4ஆக மடிச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 4ஆக மடித்து அதை வந்து முக்கோண ஷேப்பில் 8ஆக மடிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டு இடுப்பை வந்து 8ஆல் டிவைட் பண்ணி, உங்களுக்கு டிவைட் பண்ண தெரிலனா இந்த மாதிரி நம்ம பாடி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம இடுப்பு ஜாயிண்ட் அடிப்போம் இல்லை, அதை வந்து அது வரைக்கும் அந்த தையல் வரைக்கும் ஒரு பாடி பீஸ் எடுத்து அதை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஓகேவா? 4ஆக மடித்து மேலே இடுப்புக்கு வந்து இந்த முக்கோண ஷேப்பில் வந்து வச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு, ஓகேவா, நடுவில் இந்த நடுவில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி அப்படியே ஒரு கர்வாக மார்க் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு வந்தால் அப்படியே ஒரு கோன் மாதிரி வந்துடும், நம்ம ஐஸ்கிரீம் கோன் மாதிரி. ஓகேவா? இந்த கோன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். சாரி, துணி பட்டு நவுந்துருச்சு. நான் சரியாக மடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இடுப்புக்கு மார்க் பண்ணின ரவுண்டு, இங்கேருந்து நம்ம பாட்டம் உயரம் வந்து எவ்வளோ வேணுமோ அங்கேருந்து கீழே அப்படியே நம்ம மார்க் பண்ணணும் கீழே. ஓகேவா? நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிற இடத்துல தான் மார்க் பண்ணணும். நம்ம வந்து 29 எடுத்தோமா பாட்டமு, அது மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும், கீழே ஒரு 1 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு. அப்போது 40.5 இன்ச்சு அதெல்லாம் மார்க் பண்ணி அப்படியே சர்க்கிளாக கொண்டு போகணும். இப்படி இதை இப்படி நவுத்தி வச்சுட்டு அப்படியே இதையும் இப்படி நவுத்தி நம்ம கொண்டு போய் அப்படி அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தாது, அதுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஒரு 4 இன்ச்சு நமக்கு பத்தலை. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இதை வெட்டினோம்னா இந்த துணி வந்து அதை அப்படியே அந்த பக்கம் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை அப்படியே நம்ம ரவுண்டாக கொண்டு வந்து இப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணணும் 40 இன்ச்சு. எனக்கு
இப்போ இங்கேருந்து பத்தலை, இது வரைக்கும் தான் எனக்கு 40 இன்ச்சு வருது. தெரியுதா? இது வரைக்கும் தான். அந்த பக்கம் வந்து நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இதை வந்து அப்படியே ரவுண்டாக அந்த மார்க்லேயே நம்ம மார்க் பண்ணிட்டு வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த துணி நம்ம வெட்டினோம் இல்லையா, இந்த துணியை கொண்டு போய் அப்படியே இப்படி இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஓகேவா? சாரி, இப்படி போடணும். அப்படியே நம்ம இந்த பக்கம் கீழே சர்க்கிளாக வெட்டணும் இல்லையா, அந்த துணியை தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கேன். போட்டோன்னா அது அப்படியே இப்படியே சர்க்கிளாக கொண்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து முடியும். முடித்து நம்ம சர்க்கிளாக அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து துணி வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம எப்படியும் தைச்சதுக்கப்புறம் வந்து இந்த ஈவனாக வந்து ரவுண்டாக துணி வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் கட் பண்ணி விட போகும்போது இதெல்லாம் சரியாக வந்துடும், இந்த ஜாயிண்ட்டு இதெல்லாம். ஓகேவா? ஸ்லீவு, மேல் பார்ட்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு. கட்டிங் வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.